நாம் ஏற வேண்டிய வண்டி வந்தாச்சு. WAP4 நினைக்கிறேன். WAP4 தான். ரெட் மான்ஸ்டர் WAP4 22XXX ஆஃப் அரக்கோணம் லோக்கோ ஷெட். அரக்கோணம் தான். எஸ், அரக்கோணம் லோக்கோ ஷெட் தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வருது, புல் பண்ணிட்டு வருது. பாருங்கள், 22,648. எஸ், அதாவது டம்மி WDP டம்மி ஆகிட்டு டம்மி பண்ணி நம்ம போட்டு எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்ம ஏற வேண்டிய வந்தாச்சு. பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெயின் ஏறி உக்காந்துட்டோம். இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது. இந்த ட்ரெயினை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் இதனோட இன்ட்ரடக்ஷன் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிவிடுறேன். கடந்த 1993 வருடம் 1993 வருடம் கோயம்புத்தூர் வரை ஃபாஸ்ட் பேசஞ்சர் ரயிலாக இயக்கப்பட்டது. 517, 518 என்ற நம்பரில் ஃபாஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயினாக இயக்கப்பட்டது. பின்னர் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் தொடர்ந்தது. பாலக்காட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாலக்காடு வரைக்கும் தொடர்ந்தது. கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு மேலே ஓடக்கூடிய பேசஞ்சர் மற்றும் ஃபாஸ்ட் பேசஞ்சர் ரயில்களை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக மாற்றுறதுக்கு ரயில்வே நிர்வாகத்தின் முடிவுக்கேற்ப இந்த ரயில் எக்ஸ்பிரஸ் வண்டியாக மாற்றப்பட்டு விட்டது. இது பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து பிற்பகல் 1 மணிக்கு புறப்பட்டு நைட் 8:30 மணிக்கு பாலக்காட்டை வந்து போய் சேருது. அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காலையில் 6 மணிக்கு புறப்பட்டு இங்கே அதே ட்ரெயின் 1:40க்கு இங்கே திருச்சி ஜங்ஷனுக்கு வருது. ரொம்ப கன்வீனியன்ட்டான ட்ரெயின். குறிப்பாக திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பாலக்காடு போகிறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு வண்டி. இப்போ தான் ட்ரெயினை பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னியில் கரூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்கள், நாம் திருச்சிராப்பள்ளி கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு விட்டோம். நமது பயணம் தொடங்கிவிட்டது. மலைக்கோட்டை தெரியுது. பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோர்ஜ் சர்ச்சு தெரியுது. இதுதான், இந்த ரெண்டுக்கு மத்தியில் தான் திருச்சி இந்த கோட்டை ரயில் நிலையம் அமைந்துள்ளது. இப்போ ரயில் ரோடு பக்கத்துலேயே போக்குவரத்து பார்க்க போகிறோம். தாண்டி தான் வரும்போது தான் மெயின் என்ட்ரன்ஸ் திருச்சி நகரக்குள்ளே நுழைவு வாயில கொடமுருட்டி ரிவர் தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டாப்பன் ரோடு போனோம். முதலே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, திருச்சி கோயம்புத்தூர் ரோடு இந்த ரயில்வே பக்கத்துலேயே போகும். நேஷனல் ரயில்வே ட்ராக்கும் பக்கத்துலேயே போகும். பாருங்கள்,
இதுதான் ராமகிருஷ்ண தபோவனம், திருப்பராய்த்துறை சொல்லுவாங்க இந்த இடம். ரொம்ப அதாவது இந்த குடில் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இது. இங்கே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள் பெருமளவு சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். அவர்களுக்கு பள்ளி படிப்போடு வாழ்க்கை திறன் பற்றிய பயிற்சி படிக்கப்பட்டு நல்ல குடிமக்களாக உருவாக்கப்படுகின்றனர். அதுதான் இப்போ நம்ம திருப்பராய்த்துறையை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். காவிரி கரையின் அருகேயே உள்ளது. ரொம்ப அது ஒரு அமைதியான ஒரு எல்லா தொழில்களையும் செய்வதற்கு ஏற்ற இடம். இதை ராமகிருஷ்ண தபோவனம் பாருங்க, திருப்பராய்த்துறை. இதுதான் பார்த்தீங்கன்னா திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை. கேட்டாப்பல் தெரிஞ்சுட்டு பார்த்தீங்களா, இது லாலாப்பேட்டை வரைக்கும் இந்த அலைன்மெண்ட் வரும். நம்ம நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அலைன்மெண்ட்டை லாலாப்பேட்டை வரைக்கும் வரும். லாலாப்பேட்டைக்கு அப்புறம் எதிர்ப்பு சைடு போகும். இப்போ ரயில் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எந்த பயணிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சேஃபாகவும் ட்ராவல் பண்ணலாம். எனவே இந்த ரயில்வே ட்ராக்கை பயன்படுத்துங்க, ட்ரெயின்களை பயன்படுத்துங்க. இந்திய ரயில்வேக்கு வருமானத்தை அதிகரியுங்கள். லாங் லிவ் இந்தியன் ரயில்வேஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு, திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை மற்றும் தென்னந்தோப்புகள். என்ன ஒரு பசுமையாகவும் பயணம் செய்வதற்கு இனிமையாக இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இந்த திருச்சி கரூர் ஈரோடு ரயில் பாதையின் சிறப்பம்சம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா பிராட்கேஜாக தான் இருந்தது. ஏன்னா ஈரோடில் வந்து ரயில்வே ஒர்க் ஷாப்பு, நாகப்பட்டினத்தில் ரயில்வே ஒர்க் ஷாப் இருந்தது. ரெண்டுத்தையும் இணைப்பதற்காக இந்த ரயில் பாதை போடப்பட்டது. பிறகு பிரிட்ஜ் கேஜாக மாற்றப்பட்டது. பிறகு 1930s பார்த்தீங்கன்னா இந்த பிராட்கேஜை திரும்ப மாற்றி இந்த ரயில் பாதை இன்னைக்கு சிறப்புற இயங்கி வருகிறது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீராவி, டீசல், மின்சார ரயில் இன்ஜின்கள் மூன்றும் சென்ற பாதை ஓடிக்கொண்டிருக்கு. நீராவி இன்ஜின் அந்த ட்ரெயினில் டிராவல் போயிருக்குது. டீசல் இன்ஜின் போயிருக்குது. எலக்ட்ரிக் இன்ஜின் பெருக்கு வந்தே பாரத்தும் போயிட்டு இருக்குது. திருச்சி பெங்களூருடைய வந்தே பாரத்துக்கு போயிட்டு இருக்குது. ரொம்ப மிக பழமையான ஒரு ரயில் பாதை இது. தெற்கு ரயில்வேலே மிக பழமையானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததுமான ரயில் பாதை. இப்ப நம்ம நெருங்கிட்டு இருக்கிற இடம் எதுனா பெட்டவாத்தலை, திருச்சி மாவட்டத்தின் கடைக்கோடி நகரம். இதுதான் திருச்சி மாவட்டத்தினுடைய கடைசி இடம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தொடங்கிவிடும். இங்க ஒரு பெரிய சுகர் ஃபேக்டரி இருக்கு. இது ஒரு திருச்சி மாவட்டத்தின் முக்கியமான ஒரு தாலுகா. அது தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பெட்டவாத்தலை சுகர் ஃபேக்டரி. EID பேரி நிறுவனத்தார் நடத்துகின்ற பெட்டவாத்தலை சுகர் ஃபேக்டரி. இங்கிருந்து இது ஏன்னா ஏன் இங்க சுகர் ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த ஊரை சுற்றி நிறைய கரும்பு தோட்டங்கள் உள்ளது. அந்த விளையிற கரும்பு இந்த சுகர் ஃபேக்டரிக்கு கொண்டு வரப்பட்டு சர்க்கரையாக மாற்றப்பட்டு இந்தியாவின் பல பாகங்களுக்கு ரயில் மூலமும் லாரி மூலமும் அனுப்பப்படுகின்றது. பாருங்க. நமக்கு ஏத்தாப்பால் இருக்கிறது தான் பெட்டவாத்தலை டிராக்ஷன் சப்ஸ்டேஷன். இங்கிருந்து தான் TNEB வரக்கூடிய மின்சாரம் இந்த டிராக்ஷன் சப்ஸ்டேஷன்ல சேமிக்கப்பட்டு ரயில்வே துறைக்கு மின்சார ரயில்கள் இயங்குவதற்கு அனுமதி கொடுக்கின்றது. சூப்பரா இருக்கு இந்த டிராக்ஷன் சப்ஸ்டேஷன். பாருங்க, பெட்டவாத்தலை ரயில் நிலையம். அதுக்கு அடுத்தது நம்ம குளித்தலை. அடுத்து நிற்க போறதுன்னா குளித்தலை. இது பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்ப நாம கரூர் மாவட்டத்தின் முதல் நகரமான குளித்தலையில் நெருங்கி விட்டோம். குளித்தலை ரயில் நிலையத்துக்குள்ள வந்துட்டோம்.
குளிர் தண்டலை, குளிர்ச்சியான தண்டலை. தண்டலைன்னு இடம் பேரு. குளிர்ச்சியாக இருப்பது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகளும் வாழைத்தோப்புகளும் பச்சை பசேலென குளிர்ச்சியாக இருப்பதால் குளிர் தண்டலை என பெயர் பெற்று நாளடைவில் அந்த பேர் பார்த்தீங்கன்னா குளிர் தண்டலைங்கிறது குளித்தலையாக மாறியது. தமிழகத்தின் சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று. ஒரு பெரிய தலைவர் இங்கே தான் போட்டியிட்டு எம்எல்ஏவாகி பின்னால் சீஃப் மினிஸ்டராக ஆனார். எல்லாம் அது வரலாறுக்கு தெரிந்த உண்மை. பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை, தோகமலை, முசிறி போன்ற இடங்களுக்கு சாலைகள் பெறுகின்றன. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு இங்கேருந்து அந்த பக்கமாக போயிடுச்சு பாருங்க. ரயில்வே கேட்டாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பஸ் ரேட் ஆகுறதுனால இந்த மேம்பாலம் கட்டி ரயில்வே அந்த பக்கம் கூட்டு போயிட்டாங்க பாருங்க. இப்போ நாம் நெருங்கி இருக்கிற ஸ்டேஷன் எதுன்னா மாயனூர். இது வந்து ஒரு கரூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நகரம். இங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருக்குது. இந்த டயட் ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனம், ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் டயட் மாயனூரில் இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான கடவூர் வழியாக மணப்பாறை செல்லலாம். இலங்காக்குறிச்சி மணப்பாறை செல்வதற்கும் வழி உள்ளது. நம்ம மாயனூரில் இருக்கிற இந்த ஒரு முக்கியமான ரயில் நிலையம்.